ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்ஸ்டர் காம்பேட் அப்படின்னா என்ன, ஸோ அதில் எப்படி மைனிங் பண்ணுறது, எப்படி அதில் ஜாயின் பண்ணுறது, அந்த மாதிரியான பல விஷயங்கள் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பிலோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த ஆம்ஸ்டர் காம்பேட் பேஜ் வந்து லோட் ஆகும். அங்கே கீழே ப்ளே இருக்கும், இல்லை உங்களுக்கு லான்ச்சுன்னு காட்டலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிட்டு உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பேஜ் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்படி இதில் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து டெய்லி ரிவார்ட்ஸ், டெய்லி சைப்பர், டெய்லி காம்பவுண்ட் 3 பேக் இருக்கும். ஸோ இது மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டெய்லி ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். டெய்லி சாப்பர் கோடு வரும். ஸோ அந்த கோடு வச்சு நம்ம இதில் வந்து 10 அதாவது 1 மில்லியன் காயின்ஸை வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். டெய்லி காம்போவில் வந்து நம்ம வந்து 3 கார்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோலேயே நம்ம சேனல்லையே நம்ம அதை டெய்லியும் வந்து அதை ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை டைரெக்டாக வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும் போதும். அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50, தட் மீன்ஸ் 5 மில்லியன் காயின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு வந்து ப்ராஃபிட் பர் ஹவர்ஸை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 பை 1 வந்து இப்போ பார்க்கலாம். டெய்லி ரிவார்ட்ஸில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் சேனல், அதாவது ஆம்ஸ்டர் காம்பேக்டோட யூடியூப் சேனலுக்கு வந்து டைரெக்ட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் வாட்ச் கொடுத்தீங்கன்னா வாட்ச் கொடுங்க. ஆக்சுவலி இதை நான் வாட்ச் பண்ணனால எனக்கு கீழே வந்து செக் வரல. நீங்கள் வாட்ச் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து எங்கே போகணுன்னா அந்த சேனலுக்கு போகும். அந்த சேனலில் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல செக் வந்து 1 ஹவரில் எனேபிள் ஆயிரும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து 1 lakh காயின்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் டெய்லி டாஸ்க் இருக்கும். அதில் என்னென்னா, டே பை டே நீங்கள் வந்து அந்த டே வந்தீங்கன்னா மேலே இது எனேபிள் ஆகிருக்கும். 4th டே நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு நான் வந்து 5th டே வந்தேன்னா எனக்கு 50K, ஸோ தட் மீன்ஸ் 15K காயின்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஸோ கீழே போட்டிருக்காங்க பாருங்கள், கம் பேக் டுமாரோ. இது டெய்லி ரிவார்ட்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாஸ்க் லிஸ்ட் இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம், அவங்களோட சேனலில் ஜாயின் பண்ணோம்னா, டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணோம்னா 5000 காயின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸில் ஃபாலோ பண்ணோன்னா 5000 காயின்ஸ் கிடைக்கும். அப்புறம் நம்ம எந்த எக்ஸ்சேஞ்ச் நம்ம யூஸ் பண்ண போகிறோங்கிறத சூஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு 5000 கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பினான்ஸ், அந்த மாதிரி கேட்.io இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 காயின்ஸ் வந்துடும், 25,000 காயின்ஸ் வந்துடும். அவங்க வந்து யாரை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்களோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து 5000 காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவார். ஸோ இதுதான் டெய்லி டாஸ்க் இதில் இருக்கிறது. அடுத்து வந்து டெய்லி சைப்பர். டெய்லி சைப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடு வந்து டெய்லி நான் வந்து ஷேர் பண்ணுறேன், நம்ம சேனலோட பேஜ்லேயே ஷேர் பண்ணுறேன். அந்த கோடை நீங்கள் வந்து இதில் எப்படி கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாட் கொடுத்தீங்கன்னா இது டாட்டு, இல்லை கொஞ்சம் சின்ன லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேஷ் இந்த மாதிரி வரும். ஸோ டாட் டேஷ்னு இந்த மாதிரி வரதை நான் அந்த நேமுக்கு ஏற்ற டாட் டேஷ் எத்தனை கொடுக்கணுங்கிறத வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். அதுபடி நீங்கள் இதில் வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது மாதிரி 1 மில்லியன் காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ நீங்கள் அடுத்த டீட்டெயில்டாக டெய்லி சேப்பர் பற்றி ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்தது டெய்லி காம்போ போனீங்கன்னா மேலே பார்த்தீங்களா, செக்யூரிட்டி ஆக்ஷன், எக்ஸ் நெட்வொர்க் மில்லியன், USD ஆன் டான். இதை 3 நான் வந்து எஸ்டர்டே டெய்லி காம்போவில் கம்ப்ளீட் பண்ணனால எனக்கு 50K காயின்ஸ் கிடச்சிது, 5 மில்லியன் காயின் கிடச்சிது. ஸோ இன்னும் 4 ஹவர்ஸ் கழிச்சு மேலே டைம் ரன்னிங் ஆகிட்டு பாருங்கள். அந்த 4 ஹவர்ஸ் கழிச்சு அகெயின் வந்து இது ஓப்பன் ஆகும். அதை நம்ம மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கீழே இருக்கிற லிஸ்ட்டில் PT, PR டீம், மார்க்கெட், லீகல், ஸ்பெஷல் இதில் இருக்கிறதுல நம்ம அந்த கார்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நமக்கு அந்த அந்த 3 காயின் ஃபில் ஆனதுக்கப்புறம் 50K காயின்ஸ் வந்துடும். ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ எப்படி காயின்ஸு டெய்லி சேப்பர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டோன்னு ஓகே. எப்படி இதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்கன்னா கீழே இங்கே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மேபி 5 or 6 ஸ்டார்ட் ஆகலாம். டே பை டே நீங்கள் வந்து காயின்ஸை யூஸ் பண்ணி உள்ளே வந்து யூட்டிலைஸ் பண்ணி பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு மேலே ப்ராஃபிட் வேறு வரும். இந்த டெய்லி பர் கிளிக்கோட பர்சன்டேஜ் ப்ளஸ் 12ன்னு வருது பார்த்தீங்களா, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு, மைன், ஃப்ரெண்ட்ஸ், ஏர்ன், ஏர் ட்ராப்னு வந்து மொத்தம் 5 டேப் கொடுத்துருப்பாங்க. ஏர்ன் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் தான் நம்ம டேப் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த மேலே இருக்க டிஸ்பிளே இருக்கிறத கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி மேலே போனீங்கன்னா கீழே பூஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போய்ட்டு நீங்கள் ஃபியூலை வந்து எனர்ஜியை ரீஃபில் பண்ணிக்கலாம். இங்கே மல்டி டேப்னு இப்போ நான் வந்து
64,000 காயின்ஸ் கொடுத்தோன்னா 64,000 காயின் கொடுத்தா +1 இன்க்ரீஸ் ஆகும். அதாவது லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு இங்கே டேப் பண்ணும்போது காயினோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது மைனிங்கில் உள்ளே போய்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பிஆர் டீம், மார்க்கெட்டு, லீகல், ஸ்பெஷல் இதில் போய் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட் பெர் ஹவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு காயினோட இன்க்ரிமெண்ட் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். செகண்டுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், எனக்கு +100+ இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோக்குள்ள ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கீழே காயினோட வேல்யூவும் சீக்கிரம் இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவர் இருக்கா, பெர் ஹவருக்கு எனக்கு வந்து 4,84,000 காயின்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ அவ்வளோதான், இதுதான் பேசிக்கு. டே பை டே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா இது எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி கார்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றிலாம் ஃபுல் வீடியோ போடுறேன். ஸ்டே டியூன். இந்த மாதிரி ஆல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆம்ஸ்டர் காம்பேக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக்ஸ் பட்டன் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.